ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்லூஸ் கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற எல்லா ஈஸி ரெசிபீஸும் நீங்களும் உடனே பார்த்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி நம்ம அம்லூஸ் கிச்சனில் ஈஸியாக மட்டன் கசா அப்படின்னு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். நம்ம சேனலில் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க. இப்போது இந்த மட்டன் கசாக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 5, மட்டன் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நான் பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கிக்கோங்க, பச்சை மிளகாயை நடுவால் நறுக்கிக்கோங்க. மட்டனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மட்டனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம், அதுக்காக தான். அடுத்து ஒரு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் போல் பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் நிறையா போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டாலே போதும். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். அடுத்து கொஞ்சம் சீரகப்பொடி. சீரகப்பொடியும் மிளகு பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்து நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். பாருங்கள், அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த மசாலாவெல்லாம் நல்லா அந்த கறியில் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஊறுறக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி ஊறட்டும். அப்படின்னா தான் அந்த மசாலாவெல்லாம் மட்டனில் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக வெந்து வரும். இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் இதை செஞ்சுட்டே இருப்பீங்க. இந்த மட்டனை தாளிக்க சின்ன வெங்காயம் நான் ஒரு 200 போல் எடுத்திருக்கேன். இதை நல்லா குறுக்கால் ஒரு 2-3 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் மாதிரி தேவைப்படும், அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முழு வெள்ளைப்பூடை நான் ஒரு 4 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மட்டனை தாளிச்சிடலாம். இந்த மாதிரி கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு விட்டுக்கோங்க. ஒரு 50 எண்ணெய் மாதிரி தேவைப்படும். அடுத்து பட்டை கொஞ்சம், கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதையும் இதில் பட்டை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் ஒன்றா சேர்த்துக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வறுபடணும். அடுத்து சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் கொஞ்சம் போல் மிளகு சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு 200 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கணும்.
வரமிளகாய் 3 எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். பெருங்காயத்தூள் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசமாக நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவு கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா வணங்கணும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவு வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவு வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் மட்டன் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்ட்டு. இப்போது இதில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் மறுபடியும் மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், பெப்பர் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா 3/4 கிலோ மட்டனுக்கு நம்ம மேரினேட் பண்ணுறக்கு அளவாக தான் சேர்த்துருந்தோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுட்ரு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இதை பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 4 பூண்டை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். பூண்டு வந்து இந்த மட்டனோட வெந்து அந்த பூண்டை அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ஆப்ஷனல் தான். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்போது மறுபடியும் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிறப்போ ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்குள்ளே நான் இன்னொரு பேன் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு 2 இப்படி நறுக்கி எண்ணெய் சூடானதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வறுபடணும். ஏன்னா இதை லாஸ்ட்டாக அந்த மட்டன் கூட சேர்த்து இறக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இந்த மாதிரி தனியாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், நான் காட்டுறேன். அதுக்குள்ளே அந்த சைடு வந்து இந்த மாதிரி ஆகணும். இந்த சைடு வந்து நல்லா ஓரளவு மட்டன் வந்து மசாலாலாம் நல்லா கலங்கிடுச்சு. இப்போது இந்த மட்டன் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு வறுத்துட்டு இருந்த வெங்காயம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் வந்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அந்த மாதிரி மாறி விட்டு வேக வச்சுக்கோங்க. நான் இது ஓரளவுக்கு நல்லா வெந்ததையும் காமிச்சிருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மட்டன் நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி. அடுத்து இதில் மேலே தேவையான அளவு கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். தூவிட்டு இந்த தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா சுண்டி மட்டன் நல்லா வெந்து
சூப்பராக ரெடி ஆயிரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தேவையான அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்றலாம். அவ்வளோதான். சூப்பராக மட்டன் கசா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.